ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக பழிவாங்கும். நாளைக்கு தொடங்க போகிற முதல் T20யை கட்டாயம் நாங்கள் தாண்டா வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொடங்க போகிற இந்தியா வாசஸ் இங்கிலாந்து முதல் T20 குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரொம்ப நாள் கழிச்சு எதிர்பார்த்தா நாளைக்கு T20 தொடங்க போதுங்க. 5 போட்டி கொண்ட T20 தொடர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான போட்டின்னு சொல்ல ரெண்டு அணிக்குமே. அது குறித்து சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வரும்போது நாங்கள் தான் கிங்கு. அதனால் எங்ககிட்ட நல்ல இளம் வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதனால் எங்கள் அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க. இங்கிலாந்து நான் குறை சொல்ல, அவங்களும் வலுவான அணி தான். இருந்தாலும் நாங்கள் தான் இந்த T20 சீரீஸை வெற்றி பெறுவோம். 4-1 சொல்லிட்டு கட்டாயம் இந்த T20 சீரீஸை வெற்றி பண்ணணும் என்னோட ஆசை. கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொரு போட்டியும் முக்கியத்துவம் கொடுத்து விளையாடினா மட்டும் தான் இது நடக்கும். அதனால் இந்த T20 சீரீஸை நாளைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தொடங்குகிறோம். எங்கள் இள வீரர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணியின் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு. நாளைக்கு ஆமாங்க, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு T20 தொடருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக டெஸ்ட்டு போட்டின்னு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா T20 மோடுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லுது, சவாலான டீம் ரெண்டுமே. இங்கிலாந்து ஈஸி கிடையாது, இந்தியாவும் ஈஸி கிடையாது. ஆனால் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல நம்ம பிச்சில் விளையாடி எல்லா பிச்சும் நல்லா ஒரு எப்படி சொல்லுது கண்டிஷனுங்களாம் அடாப்ட் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களும் நம்மளை ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. நாளைக்கு முதல் மேட்ச் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் நம்பிக்கிட்டே ஒரு நல்ல அணி, நல்ல வீரர்கள் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லாம் T20யில் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாரி இது. கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்ருக்கோம். அதேமாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்திரேலியாவில் போயிட்டு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அவர் அணியில் இருக்கார். முகமது ஷமிங்க, நம்ம லெஜெண்டரி பவுலர் முகமது ஷமி நாளைக்கு கம்பேக் கொடுக்க போகிறார். அவரெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி ஒரு எப்படி சொல்லுது நாளைக்கு எந்த மாதிரி ஒரு அணி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதே ஒரு ஆவலாக இருக்குது. ஏன்னா எடுத்திருக்க 15 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க. அவங்கள யார் ட்ராப் பண்ண போகிறாங்க, யார் இறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்கும். கண்டிப்பாக இந்திய அணி இளம் வீரர்கள் நல்லா இருக்காங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர்லாம் நம்ம இந்திய அணியில் தேர்வாகிருக்காங்க. இவங்களாம் நல்ல தமிழக வீரராக இருந்து இந்திய அணிக்கு இந்தமாரி அஸ்வின் அடுத்தது இவங்க வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி அவங்க 2 பேருக்கு வாய்ப்பு தராங்களா, இல்லை 2 பேரில் யாரா ஒருத்தருக்காச்சும் வாய்ப்பு தராங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் இந்திய அணி. நீங்கள் சொல்லுங்கள், இங்கிலாந்து T20 சீரீஸை யார் வின் பண்ணுவாங்க? இந்தியா வின் பண்ணுமா, இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுமா? நாளைக்கு உங்களுக்கு எந்த பிடிச்ச பேட்ஸ்மேன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், நீங்கள் யார் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.